நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா டீ போட போறோம். என்ன ஆமா, கிச்சனுக்கு ஒரு டீ தான் போட வந்தேன். அவங்க நிறைய சிங்க்ல நிறைய பாத்திரம் இருக்கு, இத கழுவ சொல்லியாச்சு. 4 பாத்திரம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன், அப்பதான் தெரியும். 4 பாத்திரமா 5 பாத்திரம். இதான் அவங்க ஊர்ல 4 பாத்திரம். இது இருக்குன்னு வெளியில கொஞ்சம் இருக்கு. நாங்க வந்து என்ன தேயிலை யூஸ் பண்றோம், ஸ்ரீலங்கால வட்ட வெள்ளை தேயிலை போட்டிருக்கு. ஸ்ரீலங்கால வட்ட வெள்ளை தேயிலை நாங்க யூஸ் பண்றோம். எங்க பெரியம்மா ஒருத்தவங்க சிங்கப்பூர்ல ஸ்ரீலங்கால வந்திருக்காங்க. அதனால நாங்க என்ன பண்றோம்னா வட்ட வெள்ளை சிலோன் டீ அந்த தேயிலை தான் நாங்க யூஸ் பண்றோம். ஆனா இருக்கட்டு போடணும். ஆனா அத நாங்க கோல்டு சும்மா இது என்னது எயிட்டு கோல்டா, அதுக்கு பேரு சக்கரா கோல்டு இல்லையோ, வட்டல் இது இல்லையோ, நாங்க ஏவிடி கோல்டு அந்த பாக்ஸ்ல தட்டி வச்சிருக்கோம். நான் இதுல கொஞ்சம் தேவையில இருக்கு. ஆல்ரெடி மார்னிங் போடும்போது நிறைய போட்டாங்களாம், அதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க எங்க அம்மா. அதனால இதுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து நாங்க போட்டு கவர் பண்ணிடுவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். வட்ட வெள்ளை தேயிலை கரெக்டா இருக்கு. சரி, இப்ப என்ன பாத்திரம், உங்க வீட்டுல பால் டீ போட பாத்திரம் அடி பிடிச்சி அந்த இதெல்லாம் அப்படியே ஒட்டி இருந்துச்சுன்னா சூடு தண்ணி வச்சுனீங்க, சூடா இல்லையோ, நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சீங்கன்னா அந்த தண்ணி இதாவே அப்படி கழுவிடலாம். பிரஷ் போட்டு கழுவலாமா, கொஞ்சம் சூடு. சக்சஸ், பாத்திரம் நீட்டா கழுவி முடிச்சாச்சு. பல இதுல இப்ப தனியா பால் காய்க்க போறோம். டிகாஷன் காஞ்சிக்கிட்டு இருக்கு. காஞ்சிட்டு இருக்கு. எங்க அம்மா வந்து டீ வந்து பெர்ஃபெக்டா போட்டாங்க. ஆனாலும் எங்க அப்பாவுக்கு வந்து டிகாஷன் பத்தலையாம். டீ, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பிஸ்கெட், மேரிகோல்டு பிஸ்கட். அப்புறம் இதுல இருக்கக்கூடிய முறுக்கு வந்து கல்யாண வீட்டுல இருந்து கொடுப்பாங்கல்ல ஃபேமிலிஸ்க்குலாம், அந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணு வீட்டுல இருந்து கொடுத்துடுவாங்கல்ல, ஏதோ அந்த பலகாரம் முறுக்கு, அதெல்லாம் அதுல இருந்து வந்து முறுக்கு. டீக்கு கூட்டு, இந்த சைடு சொல்லுவாங்க டீக்கு கூட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.